வெல்கம் டு ஏஏ மேக்ஸ். இன்றைக்கி 9ஆம் வகுப்பில் மெய்யெண்கள் பயிற்சி 2.7 வந்து 3வது சம் பார்க்க போகிறோம். √7 - 2 வகுத்தல் √7 + 2 = a √7 + b எனில் a மற்றும் b இன் மதிப்புகளை காண்க. அதாவது வந்து நம்ம இந்த கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் வந்து a √7 + bங்கிற ஃபார்மேட்டில் எடுத்துகிட்டு வரணும். சரிங்களா? அதிலிருந்து ஏவோட வேல்யூ என்ன, பியோட மதிப்பு என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? பார்க்கலாங்களா? √7 - 2 வகுத்தல் √7 + 2. இப்போ இது நமக்கு என்ன பண்ணுவோம், பகுதியில் இருக்கிறது நம்ம வந்து மேலேயும் கீழேயும் பெருக்குவோம். √7 - 2 வகுத்தல் √7 + 2 இன்ட்டு இப்படி ப்ளஸில் இருக்கிறது மேலே போகிறப்போ நமக்கு என்னவாகும், மைனஸ் ஆகும். அப்போது √7 - 2 வகுத்தல் √7 - 2. சரிங்களா? இப்போது என்ன பண்ணுவோம், இங்கேருந்து இதை பெருக்குவோம். √7லேருந்து √7 பெருக்குவோம். அதே மாதிரி √7லேருந்து இந்த -2 பெருக்குவோம். இந்த 2லேருந்து √7 பெருக்குவோம். இந்த 2லேருந்து இந்த 2 பெருக்குவோம். சரிங்களா? கீழே வந்து a + b a - b. ஸோ a² - b² அந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ணுவோம்னா பகுதியை எடுத்துகிட்டு வருவோம். சரிங்களா? இப்போது இதை பெருக்கிடலாமா? ஃபஸ்ட்டு √7லேருந்து √7 என்ன பண்ணுவோம், பெருக்குவோம். அப்போ √7 √7² அடுத்தது √7லேருந்து இந்த -2 என்ன பண்ணுவோம், பெருக்குவோம். அப்போ √7 × 2. அடுத்தது என்ன இருக்குது, இந்த √7 வச்சு இது ரெண்டுத்தையுமே என்ன பண்ணிட்டோம், பெருக்கிட்டோம். அடுத்தது இந்த -2லேருந்து இந்த √7 √2 பெருக்கணும். இப்போ மைனஸ் போட்டுட்டு 2 × √7 பெருக்கியாச்சா? அடுத்தது என்ன இருக்குது, இந்த 2 என்ன பண்ணுவோம், பெருக்குவோம். அப்போ மைனஸ் ப்ளஸ் இந்த குறிகளெல்லாம் கூட நல்லா பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ மைனஸ் ப்ளஸ் 2 பெருக்குவோம். அப்போ 2² டிவைடட் பை a² - b² எடுத்துகிட்டு வரணும் இல்லையா? அப்போ ஏல என்ன இருக்குது, √7 இருக்குது ² மைனஸ் பியில் என்ன இருக்குது, 2 இருக்குது. ஸோ 2² ஓகேங்களா? ஸோ இது புரிஞ்சுதுங்களா? இப்போ இதை வந்து பெருக்கி போடலாமா? √7 × √7 நம்ம பொதுவாக ஒரு 7 எடுத்துப்போம். ஓகேங்களா? மைனஸ் √7 × 7 இதை பெருக்கிங்களா? அப்போ 2 √7 மைனஸ் இதுவும் அதே மாதிரி தான் வரும். 2 √7 ப்ளஸ் 2 4 டிவைடட் பை இந்த 2 √7 வரும். அப்போ நம்ம பொதுவாக ஒரு 7 எடுத்துக்கணும். 2 4. இப்போ இதை பெருக்கி போட்டுடலாமா? 7யும் 4யும் கூட்டினா 11. இங்கே பாருங்கள், இங்கே 2 √7 பொதுவாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு √7 வந்து பொதுவாக எடுத்துப்போம். சரிங்களா? இப்போ 2யும் கூட்டணும் அப்படின்னா 4. இங்கே மைனஸ் இங்கே வந்து என்னவாகும், நமக்கு மைனஸ் ஆகும். சரிங்களா? டிவைடட் பை 7லேருந்து 4 போச்சுன்னா என்ன வரும், 3. ஸோ நமக்கு கேள்வியில் கொடுத்துருந்தாங்க இல்லையா, √7 வந்து நமக்கு நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த √7 வந்து 7 வரும் அப்படின்ட்டு நமக்கு இங்கே வந்திருக்குங்களா, √7 வந்து 4 வந்திருக்கு. ஸோ அப்போது இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏவா இதை எடுத்துக்கணும். இப்போது இந்த 3ங்கிறது இது ரெண்டுத்துக்குமே போகுது. அப்போது 11/3 அதுக்கப்புறம் மைனஸ் 4 √7/3. இப்போ √7 வந்து நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்க மாதிரி 4/3 வந்துருச்சு. அப்போ இதை நம்ம வந்து ஏவாக எடுத்துக்கணும், இது வந்து நம்ம பியாக எடுத்துக்கணும். அப்போ ஏவோட ஆன்சர் வந்து -4/3, பியோட ஆன்சர் வந்து 11/3. ஸோ இதுதான் இந்த கணக்குக்கான விடை. புரியுதுங்களா? நமக்கு கொஸ்டினில் வந்து √7க்கு ஏன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இதை வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாங்களா? அடுத்த சம் பாருங்கள். 4th சம். x = √5 + 2 எனில் x² + 1/x² இன் மதிப்பு காண்க. அதாவது வந்து இங்கே எக்ஸோடைய மதிப்பு கொடுத்துட்டாங்க. எக்ஸோடைய மதிப்பு வந்து √5 + 2 கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா x² + 1/x² நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அது பார்க்கலாங்களா? சரிங்களா? இப்போது எக்ஸோடைய மதிப்பு வந்து √5 + 2 கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, x² + 1/x² கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த x² எடுக்கிறோம். x² = எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, √5 + 2. இங்கே எக்ஸுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை எடுத்து இங்கே போட்டுக்கிட்டோம். சரிங்களா? அடுத்தது இங்கே வந்து ஸ்கொயருங்கிறதுனால நம்ம இங்கே இந்த ² போட்டுக்கிறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த √5 + 2 the whole square இது என்ன ஃபார்முலாவோட மெத்தடில் இருக்குது, a + b the whole square இந்த ஃபார்முலாவோட மெத்தடில் இருக்குங்களா? அப்போ நமக்கு இதை விரிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், a² + 2ab + b². இந்த ஆன்சர் வரும் இல்லையா? ஸோ இந்த மெத்தடை தான் நம்ம இதில் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா?
அப்போது ஏ வந்து என்னவாக இருக்கும், நமக்கு √5 இருக்கும். பி வந்து நமக்கு 2 இருக்கும். சரிங்களா? அப்போ ஏ ஸ்கொயர் வந்து √5 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2. ஏ வந்து என்ன இருக்குது, √5. பி வந்து நமக்கு 2 ப்ளஸ் பி ஸ்கொயர் வந்து என்னது 2 த ஹோல் ஸ்கொயர். அப்போது இங்கே 2 √5 வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பொதுவாக ஒரு 5 எடுத்துப்போம். இப்போ அதே மாதிரி 2 2 4 இங்கே √5 ப்ளஸ் அதே மாதிரி 2 ஸ்கொயர் இருக்குது. அப்போ 2 2 4. அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட ஆன்சர் என்ன, இந்த 5யும் 4யும் நம்ம கூட்டிக்கிட்டோம்னா 9 ப்ளஸ் 4 √5. ஸோ எக்ஸ் ஸ்கொயரோடைய வேல்யூ வந்து நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கோம், 9 ப்ளஸ் 4 √5. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சி. அடுத்தது வந்து 1/x ஸ்கொயரை வந்து நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஸோ அது போடலாங்களா, 1/x ஸ்கொயர். ஸோ நம்ம எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 9 ப்ளஸ் 4 √5 கண்டுபிடிச்சிருக்கோம். அதை இங்கே போடணும். சரிங்களா, 9 ப்ளஸ் 4 √5. சரிங்களா, இங்கே வந்து ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதையும் பார்த்துக்கணும். இப்போ என்ன பண்ணணும், இந்த பகுதியில் இருக்கிறத வந்து நம்ம மேலேயும் கீழேயும் பெருக்கணும். அப்போ 1/9 ப்ளஸ் 4 √5. இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறது இங்கே மைனஸாக நமக்கு மாறிடும். 9 மைனஸ் 4 √5. 9 மைனஸ் 4 √5. சரிங்களா, இப்போ இதை பெருக்கிக்கலாங்களா. 1ஓட இந்த 9 மைனஸ் 4 √5 பெருக்குனா நமக்கு 9 மைனஸ் 4 √5 தான் வரும். இப்போ இங்கே இது ஃபார்முலா a ப்ளஸ் பி a மைனஸ் பி a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்முலா. ஸோ a ஸ்கொயரில் நமக்கு 2 9 இருக்குது. அப்போ 9 த ஹோல் ஸ்கொயர். பி ஸ்கொயரில் 4 √5 வந்து 2 தடவை இருக்குது. அதனால் 4 √5 2 தடவை போட்டுக்கிறோம். சரிங்களா, இப்போது 9 4 √5 அப்படியே வரும். இந்த 9 9 81 மைனஸ் 4 வந்து 2 தடவை பெருக்கணும்னா 16. 2 √5க்கு நம்ம வந்து ஒரு 5 வந்து காமனாக எடுப்போம். சரிங்களா, அது தெரியும்ல உங்களுக்கு. இப்போது 9 மைனஸ் 4 √5 வகுத்தல் 81. 16 5 வந்து 80. சரிங்களா, இப்போ இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா. அப்போ என்ன பண்ணுவோம், இப்போது 9 மைனஸ் 4 √5. 81லேருந்து 80 போச்சுன்னா 1. அப்போது 1/x ஸ்கொயரோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9 மைனஸ் 4 √5. ஏன்னா வகுத்தல் கீழே 1 இருந்தால் நமக்கு அது மதிப்பு கிடையாது. முதல்ல எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம், அதுக்கப்புறம் 1/x ஸ்கொயரை கண்டுபிடிச்சோம். இப்போ அடுத்தது மொத்தமாக எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயரை வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா, எக்ஸ் ஸ்கொயருக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 9 ப்ளஸ் 4 √5 கண்டுபிடிச்சோம். 1/x ஸ்கொயருக்கு என்ன கண்டுபிடிச்சோம், 9 மைனஸ் 4 √5 கண்டுபிடிச்சோம். சரிங்களா, இப்போ இந்த ப்ளஸ் 4 √5 கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இங்கே மைனஸ் 4 √5 கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த 9யும் கூட்டணும் அப்படின்னா 18. அப்போது நம்மளுடைய விடை பார்த்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் 1/x ஸ்கொயருடைய விடை பார்த்திங்கன்னா 18. புரியுதுங்களா. அடுத்த சம் பார்க்கலாங்களா. 5வது சம் பாருங்கள். √2 இஸ் ஈக்குவல் டு 1.414 எனில் 8 மைனஸ் 5 √2 டிவைடட் பை 3 மைனஸ் 2 √2 மதிப்பை 3 தசம இடத்திருத்தமாக காணவும். இங்கே √2க்கு வந்து நமக்கு மதிப்பு கொடுத்துட்டாங்க. என்ன மதிப்பு, 1.414 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதில் அப்ளை பண்ணி நம்ம இந்த சம்மை போடணும். சரிங்களா, பார்க்கலாங்களா. 8 மைனஸ் 5 √2 மைனஸ் 3 மைனஸ் 2 √2. சரிங்களா, இப்போ என்ன பண்ணுவோம், 8 மைனஸ் 5 √2 3 மைனஸ் 2 √2 இன்ட்டு இந்த பகுதியில் இருக்கிறத மேலேயும் கீழேயும் பெருக்குவோம். இங்கே மைனஸாக இருக்கிறது நமக்கு இங்கே என்னவாகும், ப்ளஸ் ஆகும். ஸோ போட்டுடலாங்களா, 2 √2. ஓகேவா. இப்போ என்ன பண்ணுவோம், இது வந்து a மைனஸ் பி, இது வந்து a ப்ளஸ் பி. அப்போது நமக்கு ஆன்சர் வந்து a மைனஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் வரணும். ஓகேங்களா. இப்போ இந்த 8ஓட இது ரெண்டுத்தையுமே பெருக்குவோம். அதே மாதிரி இந்த 5 √2 இதையும் பெருக்கும். ஸோ 8ஓட இந்த முதல்ல 3 பெருக்குவோம். அதுக்கப்புறம் 8ஓட இந்த 2 √2 பெருக்குவோம். 5 √2 3 பெருக்குவோம். திருப்பி 5 √2 2 √2 பெருக்குவோம். சரிங்களா. இப்போ 8 கூட 3 பெருக்கலாங்களா ஃபஸ்ட்டு. அடுத்தது 8 கூட என்ன பண்ணுவோம், இந்த 2 √2 பெருக்குவோம். ப்ளஸ் 8 கூட இந்த 2 √2 பெருக்குவோமா. அடுத்தது இங்கே என்ன இருக்குது பாருங்கள், மைனஸ் 5 √2 இதை முடிச்சிட்டோம். 8 கூட இந்த ரெண்டுத்தையுமே பெருக்கி வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த 5 √2 இந்த 3யும் 2 √2 பெருக்கணும். ஸோ மைனஸ் 5 √2 இன்ட்டு 3. அடுத்தது திருப்பி 5 √2 இந்த திருப்பி என்ன பண்ணுவோம், இந்த 2 √2 பெருக்குவோம். 5 √2
இன்ட்டு 3√2 பெருக்குவோங்களா, பெருக்கி வச்சாச்சு. ஓகேங்களா. அடுத்தது வகுத்தல். இதை எப்படி கொண்டு வருவோம், a² மைனஸ் b². ஸோ a² என்ன இருக்குது, 3 இருக்குது. அப்போ அது 2 தடவை போடுறோங்களா, மைனஸ் b² 2√2 இருக்குது. ஸோ 2√2 நம்ம 2 தடவை எடுத்துகிட்டு வருவோம். ஓகேங்களா. இப்போ இதை பெருக்கிடலாங்களா. 8 3 24 ப்ளஸ் 8 2 16 ரூட்டில் என்ன இருக்குது, 2 இருக்குது. மைனஸ் I3 15 ரூட்டில் என்ன இருக்குது, 2 இருக்குது. அதே மாதிரி மைனஸ் இங்கே பாருங்கள் I2 10 2 ரூட் இருக்குது, 2√2 இருக்குது. ஒரு √2 இன்னொரு √2 இருக்குது. அப்போ நம்ம பொதுவாக என்ன எடுப்போம், 2 எடுப்போம். சரிங்களா. வகுத்தல் 3 3 9 2 இங்கே 2√2 நம்ம 2 தடவை பெருக்குவோம். அப்போ 2 4 இங்கே √2 தடவை போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், ஒரே ஒரு 2 நம்ம பொதுவாக எடுத்துப்போம். சரிங்களா. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். 24 ப்ளஸ் இங்கே 16√2 மைனஸ் 15√2 இருக்குது. ஸோ அப்போ 16லேருந்து நமக்கு 15 போச்சுன்னா 1, அந்த √2 நமக்கு அப்படியே வந்துடும். மைனஸ் 2 20 வகுத்தல் 9 மைனஸ் 4 2 எவ்வளோ, 8. சரிங்களா. இப்போது 24 ப்ளஸ் நமக்கு √2க்கு நமக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க கணக்கில், 1.14 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. மைனஸ் 20 வகுத்தல் 9லேருந்து 8 போச்சுன்னா 1. சரிங்களா. இப்போது அடுத்தபடி என்ன பாருங்கள், 24லேருந்து 20 போச்சுன்னா எவ்வளோ, 4 ப்ளஸ் √2 வேல்யூ என்ன, 1.414. இப்போ இதை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கூட்டிக்கலாங்களா. இந்த 4க்கு அப்புறம் புள்ளி வச்சு 0 0 சேர்க்கணும். ஏன்னா இங்கே 3 ஸ்தானம் வந்திருக்கு இல்லையா. அதே மாதிரி 1.414. ஓகேங்களா. வகுத்தல் 414.5. அப்போது நம்மளுடைய விடை பார்த்தீங்கன்னா 5.414. புரியுதுங்களா. இந்த கணக்கோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஏஏ மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.